போன வாட்டி வரும்போதே 3 டேப் எடுத்து வச்சுருந்தோம். 3மே ஆப்பிள் டேப் தான். இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேபாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நம்ம 3ஐயுமே வாங்கிக்கிடுவோம். நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்ன கண்டிஷனில் இருக்குது, இது ஒர்க் ஆகுமா, இது தேருமா தேராதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் மொபைல் பார்த்துருந்தேன், ஆனால் மொபைல் எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த 3ஐயும் மட்டும் வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம எப்பவும் போகிற ஈவே ஷாப்ல இருந்து நம்ம ஆப்பிள் டேப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை, மொத்தம் 3 ஆப்பிள் டேப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எதனால 3 டேப் எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா, இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேபாக ஆக்கலாம்னு சொல்லிட்டு 3 டேப் எடுத்து வந்திருக்கோம். இதை இப்போ நம்ம கலட்டி இதை ஒர்க் பண்ண வைக்கலாமா, இதை யூஸ் பண்ணலாமா, இதுக்கு ஒரு மறுவாள் கொடுக்கலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்த டேப் பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேபும் செகண்ட் ஜென்ரேஷன், இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன். இதை கலட்டுறதுக்கு முன்னால் இதை நம்ம சார்ஜ் போட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணிக்கிடுவோம். சார்ஜ் ஏறதுக்கு தெரியுதா? தெரியும். நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்ததுல இந்த ஹெவியாக உடஞ்சிருக்க டேப் மட்டும் தான் சார்ஜ் ஏறது சிம்பிள் காமிக்குது. மற்ற 2 டேப்லேயும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால நம்ம 3ஐயும் கலட்டிட்டு நம்ம என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த 3 டேபுக்கும் ஒரு பேர் கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு ஏபிசின்னு கொடுத்துருவோம். அப்போ தான் ஒரு டேப்போட ஸ்பேர் வந்து மற்ற டேப்போட ஸ்பேர் கூட மிக்ஸ் ஆகாது. நம்ம இந்த டேப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னு எடுத்துக்கிடலாம். அதனால் பின்னாடி நான் ஏன்னு போட்டுக்கிடுறேன். இதை நம்ம பின்னு எடுத்துக்கிடலாம். இந்த டேப் தான் நம்ம சார்ஜ் போடும்போது ஆன் ஆச்சு. இதை நம்ம சின்னு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏ பி, இந்த டேப்பை சின்னு கொடுத்தாச்சு. இதை கலெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டேப்பை ஹீட் பண்ணி தான் கலட்டணும். அதுக்காக நான் ப்ளோயர் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் ஏயை கழட்டிக்கிட்டேன். நம்ம ஏன்ற டேபை ஹீட் பண்ணி நம்ம டச்சை மட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரூ நம்ம கழட்டிக்கிடலாம். ஒரு ஸ்க்ரூவை கழட்டியாச்சு, இன்னொரு ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. மொத்தம் அதில் 4 ஸ்க்ரூ இருக்கும். நம்ம ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ணலாம். இது வந்து டிஸ்பிளேக்குள்ள ஸ்ட்ரிப். இது நம்ம டிஸ்பிளே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த 2 கனெக்டர் வந்து டச்சுக்கான கனெக்டர், அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம அதில் டச்சையும் டிஸ்பிளே தனியாக கழட்டி வச்சாச்சு. நம்ம மதர் போர்டை ஸ்க்ரூவை கழட்டி நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சார்ஜிங்குள்ள ஸ்ட்ரிப்பை நம்ம கழட்டிக்கலாம். இது வந்து ஸ்பீக்கருக்குள்ளதுன்னு நினைக்கிறேன். இது இந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராக்குள்ள ஸ்ட்ரிப். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மதர் போர்டு தனியாக கழட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேட்டரியை நம்ம டிசி பவர் சப்ளை மூலமா பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதர் போர்டு டிஸ்பிளே டச் எல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த டேப்புங்கிறது ரொம்ப வருஷமாக ஆஃபில் கிடந்ததுனால இந்த பேட்டரியோட வோல்டேஜுங்கிறது 0க்கு போயிடும். அதனால நம்ம சார்ஜ் போட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அதனால நம்ம கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம்.
இந்த பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கனெக்டர் வந்து இங்கே இந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ தான் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிசி பவர் சப்ளை மூலிமா ப்ளஸ் அண்ட் மைனஸில் 3.7 வோல்ட்ஸ் கொடுக்க போகிறோம். அது மூலிமா பேட்டரிங்கிறது கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடும். ஆமாம் இருக்கா? பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரி வந்து பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரிங்கிறது ஓரளவுக்கு நம்ம பூஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேட்டரியை பூஸ்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு மதர் போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயும் டச்சையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரிப் சார்ஜ் போட்டு நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். மதர் போர்டை ஃபஸ்ட் மாட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம டிஸ்பிளே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவோம். நம்ம டச் இன்னும் மாட்டலை. நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம் இது ஆன் ஆகுதான் என்ன செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டச் மாட்டிட்டு ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டேப்பை கொஞ்ச நேரம் நம்ம சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். சார்ஜ் போட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த டேப் இப்போ ஆன் ஆயிடுச்சு. இது ஆன் ஆகி உள்ளே போகுதா மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். டேப் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஆனால் டச் ஒர்க் ஆகுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம டச்சை தனியாக கழட்டி வச்சிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு டேப்பை சார்ஜ் போட்டுட்டு அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டு ரெண்டையும் நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இந்த டேப்பை சார்ஜ் போட்டு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் டேப் ஆனே உள்ளே போயிடுச்சு. ஆனால் இதில் என்னென்னா டச் அதிகமாக உடஞ்சிருக்கிறதுனால டச்சு சுத்தமாக ஒர்க் ஆகலை. இதோட டச்சையும் ப்ளோயர் மூலமாக ஹீட் பண்ணி நம்ம கழட்டிக்கிடுவோம். நம்ம டச்சை ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி தான் 4 ஸ்க்ரூ இருக்கும் டிஸ்பிளே சுற்றி. அதே மாதிரி லூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட டிஸ்பிளே கனெக்டர். இது வந்து டச்சுக்குள்ள கனெக்டர். இது ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்துடும். டிஸ்பிளே வந்துருச்சு. இது வந்து டச்சுக்குள்ளது. டச்சுக்குள்ள கனெக்டரையும் கழட்டியாச்சு. பேட்ரி, இது மதர் போர்ட், இது வந்து சிம் கார்டு உள்ள ஹோல்டர், இது சார்ஜிங் உள்ள ஃப்ளக்ஸ், இது ஸ்பீக்கர். இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு செகண்ட் ஜென்ரேஷனுக்குள்ள டச் ஒன்று இருக்குது. இது நான் முன்னாடி வாங்கி வச்சுருந்தது. இப்போ அந்த டச்சை பீன்ற டேப்பில் மாட்டிட்டு டச் ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கிறோம். டச்சை மாட்டியாச்சு. அடுத்த நம்ம டிஸ்பிளே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டச்சையும் டிஸ்பிளே மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் டச் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் டேப் ஆன் ஆயிடுச்சு. டச் ஒர்க்காக தான் செக் பண்ணோம். உள்ள லாக் வேறு கிடக்கு. இந்த ஐபேடில் லாக்கு கிடக்கு. அதனால் இந்த போர்டை நம்ம தனியாக கழட்டி வச்சுட்டு நம்ம சின்ற டேப்ல உள்ள மதர் போர்டு எடுத்து இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். நான் எனக்கு தெரிஞ்ச அதாவது 1 2 3 00 00 அதெல்லாம் அடித்து பார்த்தாச்சு, ஒர்க் ஆகலை. அதனால் ஃபுல்லாக நம்ம கழட்டிக்கலாம். இந்த மதர் போர்டை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். இது வந்து சி டேபு. நம்ம சின்னு பேர் கொடுத்த டேபில் உள்ள மதர் போர்டை கழட்டி இந்த பின்ற டேபுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல அதை கழட்டின மாதிரி இதையும் கழட்டிக்கிடுவோம். நம்ம சி டேப்பையும் கழட்டியாச்சு. அதோட மதர் போர்டு, டிஸ்பிளே, டச்சுக்குள்ள கனெக்டர், இந்த கனெக்டர் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம்.
நம்ம சின்ற டேப்லோட மதர் போர்டை கழட்டியாச்சு. இந்த பி டேப்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஆல்ரெடி நான் லாக் எழுதி வச்சுக்க பாருங்க. இந்த மதர் போர்டு லாக் இருக்கு. அந்த மதர் போர்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மதர் போர்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம சி டேப்ல உள்ள மதர் போர்டை கழட்டி பி டேபுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது இருந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூலாம் போட்டாச்சு. இப்போ அதில் டச்சையும் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி இந்த மதர் போர்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டச்சை மாட்ட போகிறேன். நம்ம டிஸ்பிளேயும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். அதே ஆப்பிள் லோகோ வந்துருச்சு. நம்ம கையோட நம்ம ஏ டேப்லோட டச்சையும் கனெக்ட் பண்ணிட்டு இதையும் நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இதையும் நான் ஆன் பண்ணிட்டேன். இதை ஆன் ஆகட்டும். நம்ம 2 டேபும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டேபுக்கும் நம்ம கலெக்டினா டிஸ்பிளேக்குள்ள ஸ்க்ரூலாம் போட்டுட்டு க்ளூ போட்டுட்டு டச்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த க்ளூ காய்த வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இதையும் டிஸ்பிளேக்குள்ள ஸ்க்ரூவை போட்டுட்டு பசையை போட்டுட்டு டச்சை ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த 2 டேப்புமே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து வந்து இந்த ரப்பர் பேண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பசையெல்லாம் சுற்றி உள்ள பசையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதை வச்சு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம். நம்ம 2 டேப்பையும் ரப்பர் பேண்ட் போட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நல்லா பசை நல்லா காஞ்சிருக்கும். நான் ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 2 டேப்பும் ஆன் ஆயிடுச்சு. டச்சு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதில் ஒரு கேம் இருக்குது. இதை நம்ம விளாண்டு பார்ப்போம். கேமரா பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பெட்டர். கேமரா தெரியுதா? ரெண்டு டேப்புமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக யூஸ் ஆகுது.
நம்ம இரும்பு கடையில இருந்து மொத்தம் 3 டேப் எடுத்துட்டு வந்தோம். அதுல 2 டேப் நம்ம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்ட டேப் ரீசைக்கிள் ஷாப்புக்கு வந்து நம்ம கையில மாட்டி இதுக்கு ஒரு மறுவாள் கொடுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.